வணக்கம். என் பேர் பிரபு. நான் ஒரு விஓ ஆஃபீஸில் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு ஃபிஸ்டுலான்ற ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று இருந்தது. எங்கள் சார்கிட்ட இந்த போரூரில் இருக்கிற தனஞ்செழியா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணோம். செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் பாலாஜி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். அங்கே போகும்போது உங்களுக்கு வந்து பெரிய கம்ப்ளைண்ட்டு, பெருசாக ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. சரி, நான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கும் போது வீட்டில் எல்லாருமே பயந்தாங்க. ஆப்ரேஷன்னா நம்ம ஆசன வாய் பெருசாகிடும், நம்ம டாய்லெட் போகிறப்ப நமக்கு தெரியாது, எப்படியோ போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தாங்க. டாக்டர்களே பயன்படுத்தினாங்க. இது ரொம்ப பெரிய கம்ப்ளைண்ட்டு, 2ஆக இருக்குது உங்களுக்கு, அதனால் பெரிய ட்ராக் இருக்குது, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் உடனே அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கும் பயம். அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், சரி இந்த மாதிரி யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் போரூரில் இந்த மாதிரி தனஞ்செழியா ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் கேட்டுன்னு அதுக்கப்புறமா அன்றைக்கே வந்து சாரை பார்த்தோம். டாக்டர் சார் என்ன சொன்னார், இது ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது எல்லோருக்கும் வர்றது ஒரு சாதாரண ஒரு வியாதி தான், ஆனால் இது வந்து முத்த விட்டிங்கன்னா ரொம்ப பெருசாகிடும், இப்பயே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு சார சூத்திரான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி எனக்கு பண்ணார். இது கிட்டத்தட்ட எனக்கு பண்ணி ஒரு 10-15 நாள் ஆகிருக்குது. இது சுத்தமாக எனக்கு வலியும் தெரியல, எந்த இதுவும் இல்லை, நல்லா ஆகிட்டேன். நான் எனக்கு க்யூராக இருக்கிறேன். சார் செக்கப்புக்கு டெய்லியும் ஒரே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பார்க்குறாரு. நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு யாருன்னா இந்த மாதிரி பிரச்சனை